ஆனால் நான் தான் லாஸ்ட் டைமே சொன்னேன், சகோதரி இருக்காங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. இந்த கருப்பு பனியன்லாம் வாங்கி தர்றேன், கருப்பு சட்டையெல்லாம் வாங்கி தர்றேன், கருப்பு கொடியெல்லாம் வாங்கி தரேன். ஏன்னா போலீஸ் கொஞ்சம் வேலை கொடுக்கணும், எல்லாத்தையும் வந்து பண்ண சொல்லுங்க. லாஸ்ட் டைம் காங்கிரஸினுடைய தமிழக தலைவர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது 50 பேர் வந்தாங்க. ஒரு போலீஸ்காரரே சொன்னார், அண்ணன் 2-3 வண்டி கொண்டு போனோம், ஒரு வண்டி கூட ஃபுல் ஆகலை. அதனால இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் யாராருக்கு பேர் வேணுமோ மீடியாவில் ஒரு பெட்டி செய்தியாக வரணும். இது எப்படின்னா, இந்த வடிவேலு பட காமெடி, டே நான் மாத்திரம் வீட்டுக்குள்ள வந்துட்டுனா அடிச்சிடும், வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. அமித்ஷாஜி போபால்ல இருக்கார், இப்போ வந்துகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு. டே நான் மட்டும் வந்தனா செஞ்சிருவேன்னு இந்த வடிவேல் காமெடி மாதிரி இந்த தமிழ்நாட்டில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ஒரு காமெடி கேங்கு அப்பப்ப கிளம்புறாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதனால 2 கருப்பு கொடி விற்கிறவங்க சந்தோஷமா இருக்கட்டும், ஒரு 4 கொடி விற்கட்டும். நான் என் கட்சி சார்பா சொல்றேன், இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நாடகமா பார்க்கிற வெளிப்படையா சொல்றேன். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நியாயமான காரணத்திற்கு, சம்பந்தமே இல்லாத. ஹிந்தி யாரு திணிக்கிறாங்க? எது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்? ஹிந்தி திணிக்கிறேன்னு சொன்னா, ஹிந்தி திணிக்கிறேன் காங்கிரஸ் சொன்னாங்க, கருப்பு நான் பாராட்டுறேன். எதுவுமே நடக்காதப்ப எது கருப்பு கொடி? டங்ஸ்டன் கருப்பு கொடி லோக்கல் மக்கள் எடுத்தாங்க, சால்வ் பண்ணி கொடுத்தோம். அந்த மக்கள் இந்த மாதிரி நான் சொன்னாங்கன்னா, நியாயமான பிரச்சனை இருக்கு, கருப்பு கொடி எடுங்க, நாங்க பண்றோம். பிரச்சனையே இல்லாதப்ப கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா, கொடி விற்கிறவங்க நல்லா இருக்கட்டும் நான் வாழ்த்துறேன். வேற என்னங்கன்னா, ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் நடத்தணும்ல தலைவா. அண்ணே, ஏன்னா முதலமைச்சர் 3 மொழிக்கு எதிரினா மக்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ அடுத்த வருஷம் சிபிஎஸ்இ கேன்சல் பண்ணிடுவாங்களோ, ஒருவேளை தமிழ்நாடு பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஹிந்தி மொழியை தூக்கிடுவாங்களோ, இல்ல சமஸ்கிருதம் தூக்கிடுவாங்களோ, தெலுங்கு தூக்கிடுவாங்களோ இல்லையா? அதனால முதலமைச்சர் என்ன, திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல் நல்லா நடக்கணும். அதை வடிவேல் சொல்ற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. நான் மும்மொழிக்கு எதிரி இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு மக்கள் போவாங்க. நான் இந்த பக்கம் இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொன்னா அரசு பள்ளி மாணவர்களை அவங்கள திசை திருப்பணும். அதனால முதலமைச்சருடைய இன்னைக்கு இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து மாதிரி தான் நான் பார்க்கிறோன்னு தவிர அது வெளிப்படை தன்மையான அறிக்கையை நான் பார்க்கிறேன். அண்ணா, என்னுடைய குழந்தைகள் இன்னைக்கு, என்னுடைய பையன் பொண்ணு 2 பேர் எனக்கு இருக்கிறாங்க. 8 வயசுல பையன் இருக்கிறாங்க, 4.5 வயசுல பொண்ணு இருக்காங்க. எனக்கு என்னுடைய குழந்தைகள் ஒரு திராவிட மொழியை 3வது மொழியா கத்துக்கணும். பிரிஃபரபிளி மலையாளம் ஆர் பிரிஃபரபிளி கன்னடா ஆர் தெலுங்கு. ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை என் குழந்தைங்க கத்துக்கணும்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் SL பைரப்பா, அதே மாதிரி மலையாளத்தில் அற்புதமான எழுத்தாளர்கள் இருக்காங்க, அதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன். 4வது மொழியாக ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி, அது சமஸ்கிருதமோ ஹிந்தியோ. 3வது மொழி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் என்னுடைய குழந்தை கத்துக்கங்க. ஆனா என்னுடைய பையனு இன்னைக்கு 3 மொழியில் இருக்கிறார். ஸ்கூல்ல ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க ஸ்கூல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டில் என்னுடைய மனைவி உட்பட எல்லாத்தையும் நான் சொல்றது, நான் கன்னடா மொழியை 26 வயசுல கத்துக்கிட்டேன். எனக்கு இன்னைக்கு கன்னடா லிட்ரேச்சர் ஓரளவுக்கு தெரியும், அவங்க என்ன பேசுறாங்க, சாகித்ய அகாடமியில யாரு ஜெயிச்சிருக்கிறாங்க, கவிஞர் குயம்பு யாரு தெரியும் எனக்கு. அதே போல நானும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தெலுங்கு கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பிரச்சாரத்துக்கு போறோம், என்னால இங்க பேச முடியல. ஏன்னா ஹிந்தியும் சரியா வராதனால இந்த தடவை தெலுங்கானா பிரச்சாரம் பெரிய தடுமாற்றம். எனக்கு நான் கோல் வச்சிருக்கேன், அடுத்த முறை தெலுங்கானா ஆந்திரா போகும் பொழுது சரளமா நான் தெலுங்குல பேசணும். ஏன்னா என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா இந்தியர்களையும் பிரதர்ஸா பாக்குறேன். ஒரு மொழி கத்துக்கிறதுனால ஏன்னா நான் தெலுங்கானால போய் பேசும்போது என்னை தமிழனா பாக்குறேன், அது எனக்கு பெருமை. நான் கர்நாடகால பேசும்போது என்னை தமிழனா பாக்குறாங்க, கேரளா போகும்போது தமிழனா பேசுறாங்க. ஒரு மொழி கத்துக்கிறதுனால என்னுடைய தாய்மொழி குறைந்து விடும்னு யார் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். என்னுடைய தாய் சிறப்பானவள் நான் சொல்றதை விட என்னுடைய உறவினர்கள் சொல்லணும் என் தாய் சிறப்பானவர். தமிழ் மொழி தாய்மொழி நாம சொல்றதை விட தமிழ் மொழியை கத்துக்கிட்டு யூபியில் ஒரு குழந்தை சொல்லணும், ஓ இதான் திருக்குறளா, இதான் கம்பராமாயணமா, எவ்வளவு அற்புதம். அந்த குழந்தை சொல்லும் பொழுதுதான் என்னுடைய தாய்மொழி சிறப்பு பெறுது. அதையே முதலமைச்சர் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்.